அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு லோக்கல் பாலிடிக்ஸை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஜியோ பாலிடிக்ஸ் பக்கம் போகலாம் அப்படின்னு. பட் லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படின்றது ரொம்ப வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கிளைமேக்ஸ் நெருங்குகின்றது இல்லையா? அதனால ஒரு சூப்பர் ஹிட் மசாலா படமாக இது மாறப்போகின்றது. அந்த அதிரடி காட்சிகள் ஆல்ரெடி ஆரம்பித்து விட்டன. இதை பற்றின விஷயங்களை வருகின்ற பதிவுகளில் பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம யூரோப், அமெரிக்கா அப்படின்னு போயிடலாம். இந்த யூரோப்பில் உர்சுலா வாண்டர்லேன் இவர்கள் தரப்பில் என்ன பண்ணாங்க, அந்த ஷரத்து 122 யூஸ் பண்ணி ரஷ்யாவுடைய அந்த அசட்ஸ் அரௌண்ட் 210 பில்லியன் யூரோ இதை நிரந்தரமாக ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. பண்ணதோடு இல்லாமல் இதிலிருந்து வர வட்டியை யுக்ரைனுக்கு கொடுக்கறது அப்படின்னு, கூடவே இதை கொலாட்ரலாக வச்சு, இப்போ நம்ம பேங்க்கில் லோன் கேட்க போனோம் அப்படின்னா ஏதாவது சொத்து இருக்குதா, நகை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த 210 பில்லியன் யூரோவை அடமானமாக வச்சு உக்ரைனுக்கு கடன் கொடுக்கறதா. எவ்வளோடா கடன் கொடுக்க போறீங்க அப்படின்னா 90 பில்லியன் யூரோ கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, எதுக்காக இந்த 90 பில்லியன் யூரோ அப்படின்னா ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆஹா, இந்த மாதிரி ஒரு முட்டு யாராலுமே கொடுக்க முடியாதுன்ற மாதிரி. ஆமாங்க, இந்த சண்டையை சீக்கிரம் நிறுத்தணும் அப்படின்றதுக்காக 26, 27 இந்த 2 வருஷத்துல சண்டை போடுறதுக்கு இந்த காசு எப்படி மறுக்கா சொல்லுங்க? சண்டையை நிறுத்துறதுக்காக 26, 27 சண்டை போடுறதுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம். அப்போ 26, 27 இந்த 2 வருஷத்துல சண்டை போட்டால் சண்டை முடிஞ்சிருமா? இப்போதான் எனக்கு புரிஞ்சுது. நாம் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, அதை அவங்க யாரோ ஃப்ரெஞ்சுலேயோ இட்டாலியன்லேயோ டிரான்ஸ்லேட் பண்ணி உர்சுலா வாண்டர்லேனுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாங்க இந்த சண்டை நின்றுருங்க எப்படி இருந்தாலும், ஏன்னா உக்ரைனை முழுசாக ரஷ்யா புஷ்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் இந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 வருஷம் சண்டை போடுறதுக்கு நம்ம காசு கொடுத்தோம்னா மொத்தமாக அவங்க முழுகிடுவாங்க. அதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் சொன்ன மாதிரியே சண்டை நின்றுச்சு அப்படின்ட்டு ட்ரம்ப்புக்கு போட்டியா அதுக்குள்ளே அவருக்கு நோபல் கொடுத்துருந்தாங்க சொன்னால் எங்களுக்கும் கொடுங்கோ, எவ்வளோ பெரிய சண்டையை நாங்கள் நிறுத்தியிருக்கோம் பாருங்கள், எவ்வளோ பிளான் பண்ணி அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க போல இருக்கு. இதுக்கு அண்ணன் ட்ரம்ப் வச்சாரு ஒரு ஆப். நேற்றுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இது வேற அந்த ரஷ்யாவோட பணம் இருக்கு இல்லையா, தட் ஷுட் பி பார்ட் ஆஃப் நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட் அப்படின்னுக்கிறாரு. அது என்ன பார்ட் ஆஃப் நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட் அப்படின்னா, இப்போ அந்த யூரோப்பியன் யூனியனில் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட 540 பில்லியன் யூரோ நீங்கள் ரிப்பரேஷன்ஸ், உங்களுக்கு இவ்வளோ டேமேஜ் ஆகிக்குது, அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. சாரி, அது யூரோவில் 540 பில்லியன் டாலர் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த காலத்துக்கு ரஷ்யா கொடுக்க போகிறாங்க? ஸோ அதுக்கு இதை அவர் கேட்குறாரு போல இருக்கு, பார்ட் ஆஃப் நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட் அப்படின்னா அது இல்லை விஷயம். இவங்க இப்போ ஃப்ரீஸ் பண்ணானுங்கல்ல, அதை டீஃப்ரீஸ் பண்ணணும் தம்பி. அது நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே அண்ணன் ட்ரம்ப் சொல்லிட்டாரு, 100 பில்லியன் டாலர் உக்ரைனில் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதெல்லாம் அமெரிக்கா தான் செய்யும் அப்படின்ட்டாரு. இன்னொரு 100 பில்லியன் டாலரை அமெரிக்கா ரஷ்யா 2 பேரும் சேர்ந்து ஏதோ செய்வாங்க அப்படின்ட்டாரு. என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஒன்று மட்டும் நல்லா தெரியும், யூரோப்புக்கு இதில் இடமே கிடையாது அப்படின்னு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? எப்படி அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த பர்மனன்ட் ஃப்ரீஸ்னாங்களே அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட்டு தெரிஞ்சிங்க? அசிங்கமா இல்லையா? இப்படி நேற்று ஒன்று சொல்கிறது, இன்னைக்கு ஒன்று சொல்கிறது. அவங்க அந்த கோல் எடுத்தால் குரங்கு ஆடுன்னுவாங்களா, அந்த மாதிரி ஆடினுக்கிறீங்களே நீங்கள்லாம். யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்களா, நான் அவராக்கம் இவராக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறீங்க. இப்போ ஹங்கேரி சொல்லிட்டாங்க, அது பாருங்கள், நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் பணம் கொடுத்தா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். எவன் அப்பா வீட்டுக்கு காசு எடுத்து யார் கொடுக்கறது? ஸ்லோவக்கியாவில் சொல்லியிருக்காங்க, இந்த யூரோப்பியன் யூனியன் ரொம்ப மோசமாக போய் நிற்குது, பேச்சு சுதந்திரம் கிடையாது, யாராவது ஏதாவது பேசினா உடனே நீங்கள்லாம் இங்கே எடுக்குதுரா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சொல்கிறாங்க. அந்த ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எலக்டோரல் ப்ராசஸில் தலையிடுகின்றார்கள். ஏதாவது சொன்னால் பார்த்தீங்களா, நீங்கள் கருத்து சுதந்திரத்தை தடை விதிக்கிறீர்கள் அப்படின்னு எங்கள் மேலே சொல்லிட்டு இவங்க யாராவது ஏதாவது பேசினா உடனே உள்ளே தள்ளி போடுறாங்க. பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அது யூனியனில் இல்லை, அதில் ஒருத்தர் இந்த மாதிரி இமிக்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, அதனால் இதுவாகிடுச்சின்னு கமெண்ட் போட்டோடனே 18 மாத ஜெயில் தண்டனை கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா கருத்து சொன்னதுக்கு இப்படி ஒரு இதுவாடா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, இப்போ அந்த பணத்தை ஃப்ரீஸ் பண்ணாங்களே யூரோப்பியன் யூனியன், அண்ணன் ட்ரம்ப் ஒரு ஆப்பு வச்சிருக்காரு. ஆனால் ரஷ்யா சோகா இன்னொரு 2வது ஆப்பை சொருகியிருக்காங்க. மொதல் ஆப்பு ரஷ்யாவில் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த பணத்தை எடுத்தது தப்பு அப்படின்னு. 2வது ஆப்பு இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்க நாடுகள் அவங்களுடைய அசட்ஸ் ரஷ்யாவில் இருக்குது. கிட்டத்தட்ட
300 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சார், அவங்க என்ன ஃபாரின் கரன்சியை அங்கே சேவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அது அப்படி கிடையாதுங்க. அங்கே ஜெர்மனி, ஃப்ரான்ஸு இந்த நாட்டு நிறுவனங்கள்லாம் அங்கே ரஷ்யாவில் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. இப்போ நம்பூரில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்டு இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த சுசுகி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்களுடைய அசட்டு தானே. சண்டை ஆரம்பித்தோடனே வெளில போனாங்க. அந்த பெரும்பாலான கம்பெனிகள் என்ன பண்ணாங்க, அங்கே லோக்கல் பார்ட்னர்ஸ் ஆர் வேறு யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சும்மா ஒரு கணக்குக்கு இந்த இவ்வளோக்கு விற்றேன் அப்படின்னு அதுலேயே ஒரு கிளாஸ் இருக்கும். அட் எனி டைம் அவங்க வந்து அதை திருப்பி கொடுத்துட்டா தே கேன் டேக் ஓவர் த அசட்ஸ் அப்படின்னு. அது வந்து ஒரு கண் துடைப்பு, அவ்வளோதான். இப்போ புட்டின் என்ன பண்ணிட்டாரு, அவ்வளோதானே, என் பணத்தை நீ எடுத்துக்கினியா, உன் பணத்தை நான் எடுத்துக்கிறேன், இந்த அசட்ஸ் எல்லாம் நான் டேக் ஓவர் பண்ணுறேன், ஆல்ரெடி வித்த கணக்கு தானே, அப்போ நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன், விற்காத இருக்கிறதையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ என்ன போச்சு, இந்த பணம் அப்படின்றது ரஷ்யாவுடைய பணம், அந்த பெல்ஜியத்தில் மற்ற யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸில் இருக்கிறது. ஆனால் இப்போ ரஷ்யா ஃப்ரீஸ் பண்ண போகிறோம், டேக் ஓவர் பண்ண போகிறோம்னு சொல்கிறது அந்த ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, ஆஸ்திரியா இந்த மாதிரி நாடுகளுடைய பணம் கிடையாது, அந்த நாட்டில் இருக்க கம்பெனிகளுடைய பணம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பில்லியன் யூரோஸு, 3 பில்லியன் யூரோஸு இப்படி. அப்போது அந்த பணம் இவ்வளோ நாளாக அவங்க வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு மாதிரி கணக்கு அமைச்சிருப்பாங்க. இனிமேல் அது வரவே வராது அப்படின்னு சொன்னால் அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் விழும் பெரிய ஓட்டை. அப்போது அந்த ஷேர் வேல்யூ அப்படின்றது சர்ன்னு கீழே வந்துடும். அவங்கெல்லாம் இப்போ அலறாங்க, நீ பாட்டு எதையோ பற்ற வச்சுப்புட்டு இப்போ நாங்கள்லாம் வந்து கோச்சின்னுக்கிறோம், ஏன்டா அவங்களுக்குலாம் இந்த வம்பு, இப்போ எங்கள் பணத்தை அவன் எடுத்துக்கணும், இதுக்கு நீ என்ன பண்ண போகிற, இதுக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னா என்னத்த வழி சொல்லுவாங்க? மிஞ்சு போனால் இருங்க அந்த கொலாட்ரல் இருக்குது, அதை வச்சு உங்களுக்கு ஒரு லோன் கொடு அப்படின்வாங்களா? பிரிட்டன்லேயே 10 பில்லியனை கொடுக்கறதுக்கே அவங்க முடியாதுன்ட்டாங்க அங்கே இருக்க பேங்க்கில். எங்களுக்கு நான் வேறு வேலை இல்லையா, அப்புறம் ரிஸ்க்காக ஒரு பையன் இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டான், நீங்கள் ஓடிப்போங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வந்து பாலிசியை கோஆர்டினேட் பண்ணுறீங்க? அதே மாதிரி ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, பக்காவாக டார்கெட் பண்ணிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக யூரோப்பியன் யூனியன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணாமல் அவங்க சோக்கா யார் யாரெல்லாம் இவங்களுக்கு எதிராக குரல் குத்துனுக்கிறாங்களோ, அதாவது ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, ஆஸ்திரியா இந்த மாதிரி நாடுகளுடைய அசட்டை மட்டும் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணுறோம், ஃப்ரீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹங்கேரி இந்த மாதிரி நாடுகளெல்லாம் விட்டாங்க, நீங்கள்லாம் எங்களுக்கு ஆதரவாக பேசினுக்கிறீங்க, அதனால் நான் அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டேன். இது வந்து ஒரு குண்டு கூட போடாமல் யூரோப்பியன் யூனியனை அப்படியே கலகலக்க வச்சிருக்காரு புட்டின். ஸ்லோவாக்கியாவில் சொல்கிறாங்க, ஃப்ரான்ஸ் உங்களுடைய மொத்த கேஸ் இறக்குமதியில் பெரும்பான்மை பங்கு வந்து ரஷ்யாலேருந்து வருது, ஆனால் நாங்கள் ரஷ்யாலேருந்து கேஸ் வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் தடை போடணும்னு சொல்கிறீங்க. ஏன்னா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. நீங்கள் ரஷ்யாலேருந்து வாங்கினா அது நல்ல கேஸு, நாங்கள் வாங்கினா அது கெட்ட கேஸா? என்னடா நடக்குதுங்க, நான் கேஸ் போட போகிறேன் அப்படின்றார். இந்த கேஸ் ப்ரைஸிங் அப்படின்றது கண்ணாபின்னான்னு போனதுக்கு காரணமே உங்களுடைய பைத்தியக்காரத்தனமான தடைகள். ரஷ்யா தான் வந்து இங்கே கேஸ் கொடுத்துருந்தது, இப்போ வந்து நீங்கள் என்ன நிறுத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் வாங்கினுக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு மட்டும் என்னடா சட்டம்? யூரோப்பியன் யூனியனா எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே இருக்கணும். பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், எங்களை மாதிரி ஏழை நாடுகளுக்கு ஒரு சட்டமா? அவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், இஃப் யூ கன்சிடர் உக்ரைன் அண்ட் ரஷ்யன் லைவ்ஸ் ஆஸ் ஷிட், அப்புறம் எதுக்குடா இந்த யூனியன்னு கேட்டார். ஸோ இதுதான் நண்பர்களே, இந்த 26க்குள்ளே இது கடகட குடுகுடு அப்படின்னு உடைவதற்கு ஏராளமான பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன. பிரிட்டன் பிச்சின்னு போனது அப்படின்றது வந்து ஒரு ஒன் ஆஃப் ஈவெண்ட். ஆனால் அது கிடையாது காரணம். பின்னாடி வரலாற்றை எழுதும்போது சொல்லுவாங்க, பாருங்க பிரிட்டன் தனியாக போயிட்டாங்க, அதை வச்சு எல்லாரும் போனாங்கன்னு. அது கிடையாது. இங்கே இருக்கின்ற அந்த மோஸ்ட் கரப்ட் அன்எலெக்டட் லீடர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். இது நடுவில் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கார், பாருங்க இன்னைக்கு வந்து அமெரிக்கா உக்ரைன் வந்து நேட்டோவில் சேராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு காலம் மாறலாம், பொலிட்டிஷியன்ஸ் அரசியல்வாதிகள் எப்போவுமே இருக்காங்க, சில பேர் வருவாங்க, சில பேர் போவாங்க, சில பேர் செத்து போயிடுவாங்க. ஏடா வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா நீ? அந்த சில பேர் அப்படின்றது வந்து ட்ரம்பைத்தான் சொன்னார் அப்படின்னு ஒரு பெரிய கும்பல் கூத்தடிச்சுன்னுக்கிறாங்க. சும்மாவே ஆடுமா பேய், கொட்டை கண்டா விடுமா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நீ சாவுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட யாராவது போய் போட்டு குத்தாங்கன்னா ஜெலன்ஸ்கியோட நிலைமை என்ன ஆகும்? அவர் சொல்றாரு, பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. எதுக்கு? அப்படியே வாங்கினா ஆட்டையை போட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு போல. இது
ட்ரம்ப்புக்கே வந்து இப்போ ஏறக்கப்பட்ட குடைச்சலாக இருக்குது. அந்த பக்கம் விலைவாசி ஏறி நிற்குது. சைனாவுக்கு வந்து அந்த H200 இல்லை ஓஓவா அது என்னன்னு தெரியல. அந்த சிப்ஸ் என்விடியா சிப்ஸ் இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு என்விடியாவுக்கு மறுபடியும் பர்மிஷன் கொடுத்தாருங்க. சரி, சீனா வந்து மொகம்பா மாதிரி குஷி ஆயிடுவார் அப்படின்னு நினச்சா சீனாவில் பார்த்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த H2OO அதை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். நம்மளுடைய அந்த லோக்கல் சிப்ஸ் அது வந்து இதுக்கு சரிப்பட்டு வராது, அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனோட நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இம்போர்ட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் அப்படின்ட்டாங்க. அடுத்தது இந்த சிப்புகளை தயாரிக்கின்ற அந்த லித்தோகிராஃபி மிஷின் இருக்கு இல்லையா, அதில் வந்து எக்ஸ்ட்ரீம் லித்தோகிராஃபி அது அல்ட்ரா அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ஒரு மிஷினை சைனா என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அதையெல்லாம் அக்கு வேற ஆணி வேற கைட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை அசம்பிள் பண்ணும்போது கஷ்டமாயிடுச்சு. அது ரிப்பேருக்கு மறுபடியும் அங்கே போயிருக்காங்க போல இருக்குது. ஆனால் இப்போ ஸ்டேஜ் என்னன்னா, அதே மாதிரியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒன்று உருவாக்கி விட்டார்கள். அந்த லைட் சோர்ஸ் எழுதுகிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. பட் இப்போதைக்கு வந்து அவங்களால அதை வச்சு சிப்பு ஃபேப்ரிகேட் பண்ண முடியாது. ஆனால் 10 வருஷம் ஆகும் அப்படின்ற கணக்கு இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷமாக குறைஞ்சிடுச்சு. அது இன்னும் 3 வருஷமாக குறைஞ்சி அதுக்குள்ளே அந்த லித்தோகிராஃபி மெஷினையே அவங்க வந்து உருவாக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து சைனாவை இந்த ஹை அண்ட் டெக்னாலஜிலேருந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு அதை விட வேகமாக இவங்க வந்து மேலே வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த பக்கம் ஜப்பானை விட்டு கொச்சல் குத்துனுக்கிறாரு. சீனாவும் சும்மா இல்லை, சுற்றி இருக்க ஒத்தனோடையும் இவங்க வந்து சமாதானம் கிடையாது. இவங்களா போய் வம்பு சண்டை வடிக்கிறது. அதில் வந்து ஜாப்பனீஸ் ஃபைட்டர் ஜெட்டை வந்து அந்த ஃபயர் ஆர்ம் ரேடாரில் லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? இப்போ அவங்க வந்து கியாமியா அப்படின்னு கத்தினுக்கிறாங்க. இப்போ தைவானுக்கு $10 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஆர்ம்ஸ் அவர் வந்து விற்க போகிறாராம் ட்ரம்ப்பு. அவருக்கு எல்லாமே காசு தானே. அது சொல்லார், எனக்கு பிடிச்ச வார்த்தை வரி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இங்கே பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ சைனா வந்து கத்துறாங்க, நீங்கள் எப்படி இதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு. அதை எப்படியும் நீங்கள் சொல்ல முடியும்? அது வந்து ஒரே நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது ஒரே நாடாக இல்லை, தைவான் தனியாகத்தான் இருக்கின்றது. என்ன ஒன்று சீனாவுக்கு பயந்துங்கன்னு மற்ற நாடுகள் அதை ரெகக்னைஸ் பண்ணுறது கிடையாது. பார்ட் ஆஃப் சீனா ஆனால் தனியாக ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி அப்படின்வாங்களே அந்த மாதிரி ஓடி நிற்குது. ஏன் அமெரிக்கா கூட பார்த்தீங்கன்னா தைவான் தனி நாடு அப்படின்லாம் சொல்லலை, அப்படியே பூசி மொழிக நிற்கிறாங்க. அப்போது நாங்கள் விற்போம் அப்படின்னா அவருக்கு தேவை காசு, வரி, அங்கே வந்து வேலை வாய்ப்பு, இதுதான் அவருக்கு முக்கியம். ஸோ ஜப்பானை பின்னாடி வச்சுக்கின்னு தைவானை முன்னாடி வச்சுக்கின்னு சீனாவுக்கு குடைச்சல் குத்துனுக்கிறாங்க. இவங்க இந்த புரிஞ்சுக்கின்னு சரி மற்றவங்களோட நம்ம வந்து சமாதானமாக போவோம், ஏதோ அமெரிக்காவோட நம்ம எதிர்த்தா கூட மற்றவங்க ஆதரவு வேணும் அப்படின்றத இந்த சீனாவில் இருக்கவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள் பெரிய தாதா அப்படின்னு வச்சுக்கின்னு ஒரே நேரத்தில் எல்லாரோடையும் சண்டையை வலிச்சுன்னுக்கிறாங்க. டோன்ட் ஓப்பன் டூ many ஃப்ரெண்ட்ஸ் அட் த சேம் டைம். ஹிட்லர் பண்ண அதே தப்பை தான் இவங்க பண்ணிட்டுருக்கிறாங்க. அவர் ஒவ்வொரு பார்ட்டாக நிதானமாக பிடிச்சிட்டு கன்சாலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணிக்கின்னு அடுத்ததுக்கு போயிட்டு இருந்தான்னு சொன்னால் இன்றைக்கி உலகம் முழுக்க இன்சுல்டிகங்னு சொல்லியிருந்திருப்போம். ஆனால் அவர் அதை பண்ணலை. வாயை வச்சின்னு ஒரே நேரத்தில் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சாரு, ஒன்றும் இல்லாமல் போனார். அந்த மாதிரி தான் சீனா பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கு அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. அடுத்தது பார்லிமெண்ட் செஷன் நடந்துட்டுருக்கு. அண்ணன் ராகுல் அவர்கள் வந்து உலக சுற்றுப்பயணம் போயிட்டார். எங்கே போயிருக்கார் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஒருத்தர் வந்து எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது அப்படின்னாரு. இவர் வந்து எப்போ போவார் எங்கே போவார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இதில் முக்கியமான மசோதாக்கள்லாம் வந்து நிறைவேற்றப்படுகின்றன. இது அவர் கருத்து என்ன, அவருக்கு எங்கே கருத்து இருக்குது, எதையாவது ஒன்று வாய்க்கு வந்ததை பேச போகிறாரு. அதெல்லாம் சொல்லாமல் அவர் வந்து வெளிநாடு கிளம்பிட்டார். இதில் வேற சஞ்சய் ரவுத் அவர் சொல்லிக்கிறாரு, பாருங்கள் 19ஆம் தேதி வந்து ஒரு பெரிய குண்டு வெடிக்க போகின்றது, அப்படியே ஆட்டம் காண போகின்றது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ணன் போட்ட ஹைட்ரஜன் சல்ஃபைடு பாம் மாதிரி தான் இது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஆதாரம் வேணும். ட்ரம்ப் விஷயத்திலேயே இதுதான், அவர் பேர் இருந்தாலும் ஆதாரம் வேணும் அப்படின்றது தான் அங்கேயே வந்து ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அதனால் நீங்கள் என்ன வேணால் ஹைட்ரஜன் சல்ஃபைடு பாம் போடுங்க, உங்கள் பாம் வந்து உங்கள் மூக்கை தான் தொலைக்க போது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.